மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மௌரியருக்கு பின்னர் தெற்கு பகுதியை ஆட்சி செய்தவர்கள். மௌரியருக்கு பின்னர் தெற்கு பகுதியை ஆட்சி செய்தவர்கள். ஆப்ஷன் ஏ சுங்கர்கள், பி கன்வர்கள், சி சாதவாகனர்கள், டி குஷானர்கள். எஸ், ஆப்ஷன் சி சாதவாகனர்கள் அப்படின்றத சரியான பதில். சாதவாகனர்கள் அப்படின்றவங்க ஆந்திரா பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தவங்க. சுங்கர்கள் மற்றும் கன்வர்கள் இரண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. குஷானர்கள் அப்படின்றவங்க வடமேற்கு பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க, அதாவது மௌரிய ஆட்சிக்கு பின்னர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், மௌரிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர். மௌரிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ பிருக்ரதா, பி புஷ்யமித்ரர், சி வசுமித்ரர், டி தேவபூதி. எஸ், ஆப்ஷன் பி புஷ்யமித்திரர் அப்படின்றது தான் சரியான பதில். புஷ்யமித்திர சுங்கர் அப்படின்னு இவரோட முழு பெயர். இவர் பார்த்திங்க அப்படின்னா மௌரிய அரசவருடைய கடைசி அரசரான பிருக்ரதா அவருடைய அரசவையில் படைத்தளபதியாக இருந்திருப்பார். இவர் தான் பிருக்ரதாவை கொண்டுட்டு மௌரிய அரசை முடிவுக்கு கொண்டு சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். சரிங்களா? இதில் வசுமித்திர, தேவபூதி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சுங்க அரசர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஹர்ஷசரிதத்தை எழுதியவர். ஹர்ஷசரிதத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ காளிதாசர், பி நாகார்ஜுனா, சி பாணப்பட்டர், டி அஸ்வகோஷர். எஸ், ஆப்ஷன் சி பாணப்பட்டர் அப்படின்றது தான் சரியான பதில். ஹர்ஷசரிதத்தை எழுதியவர் பாணப்பட்டர். அஸ்வகோஷர் எழுதியது பார்த்திங்கன்னா புத்த சரிதம். நாகார்ஜுனா எழுதினது பார்த்திங்கன்னா மத்தியமிக சூத்ரா. மத்தியமிக சூத்ரா. இதே காளிதாசர் எழுதியது பார்த்திங்க அப்படின்னா மாளவிகாக்னி மித்ரம். காளிதாசர் எழுதியது மாளவிகாக்னி மித்ரம். நாகார்ஜுனா எழுதியது மத்தியமிக சூத்ரா. பாணப்பட்டர் எழுதியது ஹர்ஷசரிதம். அஸ்வகோஷர் எழுதியது புத்த சரிதம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சுங்க அரசை தோற்றுவித்தவர். இந்த கொஷின் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. சுங்க அரசை தோற்றுவித்தவர். ஏ பிருக்ரதா, பி புஷ்யமித்திரர், சி வசுமித்திரர், டி தேவபூதி. எஸ், ஆப்ஷன் பி புஷ்யமித்திர சுங்கர் அப்படின்றதா சரியான பதில். பிருக்ரதா அப்படின்றவர் மௌரிய பேரரசினுடைய கடைசி அரசர். வசுமித்திரர் அப்படின்றவரும் பார்த்திங்கன்னா சுங்க அரசர். தேவபூதி அப்படின்றவர் கடைசி சுங்க அரசர். தேவபூதி அப்படின்றவர் கடைசி சுங்க அரசர். புஷ்யமித்திரர் அப்படின்றவர் சுங்க அரசினை தோற்றுவித்தவர். அல்ல சுங்க அரசினுடைய முதல் அரசரும் புஷ்யமித்திர சுங்கர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சுங்கர்களின் கடைசி அரசர். சுங்கர்களின் கடைசி அரசர். ஆப்ஷன் ஏ பிருக்ரதா, பி புஷ்யமித்திரர், சி வசுமித்திரர், டி தேவபூதி. எஸ், கடைசி அரசர் தேவபூதி. முதல் அரசர் புஷ்யமித்திர சுங்கர். மௌரியருடைய கடைசி அரசர் பிருக்ரதா. ஓகே, நெக்ஸ்ட்டு, மாளவிகாக்னி மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யார்? மாளவிகாக்னி மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யார்? ஆப்ஷன் ஏ அக்னிமித்ர சுங்கர், பி புஷ்யமித்திர சுங்கர், சி வசுமித்திரர், டி தேவபூதி. எஸ், ஆப்ஷன் ஏ அக்னிமித்திர சுங்கர் அப்படின்றது சரியான பதில். மாளவிகாக்னி மித்ரா அப்படின்றது ஒரு நாடகம். அதை எழுதியவர் யார் அப்படின்னா காளிதாசர். அதனுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா அக்னிமித்ர சுங்கர். அக்னிமித்ர சுங்கர் இவர் புஷ்யமித்திரருடைய பையன்தான் அக்னிமித்திர சுங்கர். தேவபூதி அப்படின்றது சுங்க அரசருடைய கடைசி அரசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சுங்கர்களின் அரசவை மொழி என்ன? சுங்கர்களின் அரசவை மொழி என்ன? ஆப்ஷன் ஏ பாலி, பி பிராகிருதம், சி சமஸ்கிருதம், டி பிராமி. ஓகே, ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் அப்படின்றது தான் சரியான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், கண்வ அரசை தோற்றுவித்தவர்.
கண்வ அரசை தோற்றுவித்தர். கண்வர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்வ அரசை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ வாசுதேவர், பி பூமிமித்திரர், சி தேவபூதி, டி வசுமித்திரர். சரிங்களா? கண்வ அரசை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ வாசுதேவ கண்வர். ஓகேங்களா, வாசுதேவ கண்வர். இதில் பூமிமித்திரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்வ அரசர் தான். தேவபூதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடைசி சுங்க அரசர். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசுதேவ கண்வரால் கொல்லப்பட்டிருப்பார். தேவபூதியை கொண்டுட்டு தான் வாசுதேவர் வந்துட்டு கண்வ வம்சத்தை தோற்றுவித்தவர். இந்த தேவபூதியோடைய அமைச்சர் தான் வாசுதேவர். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி புஷ்யமித்திர சுங்கர் வந்துட்டு மௌரிய பேரரசோடைய கடைசி அரசரான பிருகத்ரா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அரசவையில் படைத்தளபதியாக இருப்பார். இதே வந்துட்டு வாசுதேவர் வந்துட்டு தேவபூதியோடைய அமைச்சராக இருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். கிரேக்கர்களை சிந்து நதியில் வெற்றி கொண்ட அரசர். கிரேக்கர்களை சிந்து நதியில் வெற்றி கொண்ட அரசர். ஆப்ஷன் ஏ வாசுதேவர், பி பூமிமித்திரர், சி தேவபூதி, டி வசுமித்திரர். ஓகே, ஆப்ஷன் டி வசுமித்திரர் அப்படின்றத சரியான பதில். இவர் ஒரு சுங்க அரசர், அதாவது கிரேக்கர்களை சிந்து நதியில் வெற்றி கொண்ட சுங்க அரசர் வந்துட்டு வசுமித்திரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். காரவேலன், அதாவது கலிங்க அரசன் காரவேலன் பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஓகேங்களா, காரவேலன் பற்றி கூறும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டு, கிர்னார் கல்வெட்டு, அயோத்தி கல்வெட்டு. எஸ், ஆப்ஷன் பி ஹதிகும்பா கல்வெட்டு, இதுதான் சரியான பதில். அதாவது கலிங்க காரவேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்னே வந்துட்டு நம்ம நோட்ஸ் எழுதியிருப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சுங்க அரசர்களுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கலிங்கத்து காரவேலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுங்க அரசர்களுடைய சமகாலத்தவர். அடுத்த கொஷின். சாதவாகன அரசை தோற்றுவித்தவர் யார்? சாதவாகன அரசை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ சிமுகா, பி சதர்கனி, சி கிருஷ்ணா, டி சிவாஸ்வதி. ஓகேங்களா, சாதவாகன அரசை தோற்றுவித்தவர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ சிமுகா அப்படின்றவர் தான் சாதவாகன அரசை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். இவர் ஒரு ஆந்திர குறுநில மன்னர். ஓகேங்களா, ஆந்திர குறுநில மன்னர். கிருஷ்ணா அப்படின்றவர் சிமுகாவுடைய பிரதர். சதர்கனி அப்படின்றவங்க சிமுகாவுடைய சகோதரி மகன். ஓகேங்களா, சிமுகாவுக்கு அப்புறமா சதர்கனி அண்ட் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு சாதவாகனர்களை வந்துட்டு அரசை வந்து நிறுவிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். குஷான பேரரசில் சிறந்த அரசர் யார்? குஷான பேரரசில் சிறந்த அரசர் யார்? ஆப்ஷன் ஏ கனிஷ்கர், பி முதலாம் கட்பீசஸ், சி இரண்டாம் கட்பீசஸ், டி அகஸ்டஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் அப்படின்றது தான் சரியான பதில். குஷான பேரரசிலே சிறந்த அரசர் வந்துட்டு கனிஷ்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை வந்துட்டு பின்பற்றி இருந்திருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பிரகஸ்ததா என்னும் நூலை இயற்றியவர். பிரகஸ்தா என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ பதஞ்சலி, பி குணாதயா, சி காளிதாசர், டி அஸ்வகோஷர். பிரகஸ்தகதா அப்படின்ற நூலை எழுதியவர் யார், இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி குணாதயா அப்படின்றது தான் சரியான பதில். இது ஒரு புக் பேக் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். பிரகஸ்தா என்னும் நூலை இயற்றியவர் குணாதயா. அப்போ பதஞ்சலி அப்படின்றவர் என்ன நூல் இயற்றியிருப்பாருன்னா மகாபாஷ்யா. காளிதாசர் இயற்றியது மாளவிகாக்னி மித்ரம். அஸ்வகோஷர் இயற்றியது புத்த சரிதம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நாடோடி இனத்தை சார்ந்த வம்சம் எது? நாடோடி இனத்தை சார்ந்த வம்சம் எது? ஆப்ஷன் ஏ சுங்கர்கள், பி கண்வர்கள், சி சாதவாகனர்கள், டி குஷானர்கள். எஸ், ஆப்ஷன் சி சாகர்கள் அப்படின்றது தான் சரியான பதில். நாடோடி இனத்தை சார்ந்தவர், அதாவது சாகர்களை நாடோடி இனத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா ஈரானிய சைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாகர்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அரசன் யார் அப்படின்னா ருத்ரதாமன். சரிங்களா? ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டில் வந்துட்டு அவரோட புகழ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சாகர்களின் தலைநகரம். சாகர்களின் தலைநகரம்.
ஆப்ஷன் ஏ மாவோஸ், ஆப்ஷன் பி மோகா, சி சிர்காப், டி மதுரா. சாகர்களின் தலைநகரம் ஆப்ஷன் சி சிர்காப் அப்படின்றது தான் சரியான பதில். இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனான மாவோஸ், மோகா அப்படின்ற 2 பிளேஸில் தான் சாகர்களுடைய நிர்வாகம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறுவிய இடம், சாகர்களுடைய அரசு நிறுவிய இடம் வந்துட்டு மாவோஸ் அல்லது மோகா. சிர்காப் அப்படின்றது சாகர்களுடனுடைய தலைநகரம். ஓகே, மதுரா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குஷானர்களுடைய சிறந்த கல்வி மையம் இருந்த பிளேஸ் தான் மதுரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சாகர்களில் புகழ்வாய்ந்த அரசன். சாகர்களில் புகழ்வாய்ந்த அரசன் ஆப்ஷன் ஏ ருத்ரதாமன், பி கனிஷ்கர், சி சுசர்மன், டி அஸ்வத்தாமன். எஸ், ஆப்ஷன் ஏ ருத்ரதாமன் அப்படின்றது தான் சரியான பதில். இவருடைய சாகர்கள்லேயே மிக சிறந்த புகழ்பெற்ற அரசர்னா ருத்ரதாமன். இவரது வந்து பார்த்திங்கன்னா கிர்னார் கல்வெட்டில் இவரை பற்றின குறிப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ ராஜகிருகம், பி வைஷாலி, சி பாடலிபுத்திரம், டி காஷ்மீர். எஸ், ஆப்ஷன் டி காஷ்மீர் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான பதில். இதில் ராஜகிருகம் அப்படின்றது முதல் பௌத்த மாநாடு, வைஷாலின்றது 2வது பௌத்த மாநாடு, 3வது பௌத்த மாநாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரத்தில் இருக்கும். இப்போ ராஜகிருகமில் முதல் பௌத்த மாநாடுக்கு தலைமையேற்று நடத்தியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 2வது பௌத்த மாநாடு, அதை தலைமையேற்று நடந்தவர் வந்து பார்த்திங்கன்னா காலசோகா. பாடலிபுத்திரம் 3வது பௌத்த மாநாடு, தலைமையேற்று நடத்தியவர் அசோகர். காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா 4வது பௌத்த மாநாடு, தலைமையேற்று நடத்தியவர் வந்துட்டு கனிஷ்கர். அது காஷ்மீர்லேயே முக்கியமாக குந்தல்வனம் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு நடந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். கனிஷ்கர் தோற்கடித்த சீன தளபதி யார்? கனிஷ்கர் தோற்கடித்த சீன தளபதி யார்? ஆப்ஷன் ஏ சியாங்டே, பி பான்சின், சி பன்சியாங், டி யாரும் இல்லை. எஸ், ஆப்ஷன் சி பன்சியாங் அப்படின்றது தான் சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கனிஷ்கர் பௌத்த மதத்தை பின்பற்ற காரணமானவர். கனிஷ்கர் பௌத்த மதத்தை பின்பற்ற காரணமானவர் ஆப்ஷன் ஏ காளிதாசர், பி நாகார்ஜுனா, சி பானப்பட்டர், டி அஸ்வகோஷர். எஸ், ஆப்ஷன் டி அஸ்வகோஷர் அப்படின்றத சரியான பதில். இவர் எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்த சரிதம். பானப்பட்டர் எழுதியது ஹர்ஷ சரிதம். காளிதாசர் எழுதியது மாளவிகாக்னி மித்ரம். இதே நாகார்ஜுனா எழுதியது மத்தியமிக சூத்ரா. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். குஷானர்களின் தலைநகரம். குஷானர்களின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ காபுல், பி தட்சசீலம், சி பெஷாவர், டி புருஷபுரம். சரிங்களா. குஷானர்களுடைய தலைநகரம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா காபுல் அப்படின்ற பிளேஸில் தான் இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ ரைட்டு. கனிஷ்கர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமாக பெஷாவர் ஆர் புருஷபுரம் அப்படின்ற பிளேஸ்க்கு மாற்றிருப்பாங்க. செகண்ட் டைமாக கனிஷ்கர் சேஞ்ச் பண்ணது தான் பெஷாவர் ஆர் புருஷபுரம். ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சுன்னா காபூலில் தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.